சாயிரம். நாம் பிறக்கும் போதே மகிழ்ச்சியாக யாருமே பிறக்கவே இல்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்வதற்கு அதற்கேற்ற திறமையுடன் தான் அனைவருமே பிறந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடாமல் இருக்கலாம். நமக்கான மகிழ்ச்சியை நாமே உருவாக்கிக் கொள்ளலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் வேண்டுமானால் போகலாம். ஆனால் வாழ்வில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை நிச்சயமாக அது உனக்கு தரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாழ்வில் லட்சியம் மட்டுமே மனிதனால் தேடப்பட வேண்டிய மிகப்பெரிய செல்வம். லட்சியம் என்ன என்பதை தேடி தேடி கண்டுபிடித்தாலே போதும். லட்சியமே இல்லாத வாழ்வு என்பது உண்மையில் வெறுமையான வாழ்வுதான். நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் சந்தோஷத்தோடும் தான் ஒவ்வொரு மாதத்தையும் துவங்குகிறாய். ஆனால் மாத இறுதியில் எனக்கு இந்த மாதத்திலும் எதுவுமே நிகழவில்லையே சாயிநாதரே, நான் நம்பியது, நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு நிகழவில்லையே சாயிநாதரே என்று என்னிடம் வந்து புலம்புகிறாய். ஆனால் ஒன்று நிச்சயம் என் குழந்தையே, ஒவ்வொரு மாதமும் உனக்கானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நல்லதாகவோ தீயவாகவோ எதுவாக இருந்தாலும் உனக்கு வரவேண்டியது வந்துதான் கொண்டிருக்கிறது. உன் மனப்பக்குவம்தான் சற்று நிதானமில்லாமல் போய்கொண்டிருப்பதால் உனக்கு நல்லது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிகழவில்லை என்று புலம்புகிறாய். ஆனால் குழந்தையே, எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அனைத்தையும், உனக்கு தேவையான அனைத்தையும், நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள உன்னிடம் பொறுமைதான் இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை முன்னேறாமல் இருக்கிறதே என்று கவலைப்பட்டு அப்படியே உட்கார்ந்திருப்பதை விட ஒவ்வொரு நாளையும் நமக்கான வெற்றி நம்மிடம் வந்து சேரப்போகிறது என்று எண்ணிக்கொண்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைத்தால் விரைவில் வெற்றி நம்மை வந்து தழுவும். உன் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இனி உன் வாழ்வில் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். வரும் வாரங்களில், வரும் நாட்களில் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டமோ வேதனையோ நெருங்கும்படி நான் விட்டு விடுவேனா? உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே, நிகழ்த்தி வைக்கவே உன் சாயி தேவா நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். இனி கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும், நினைத்தது எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. கனவு நிஜமாகும் நேரம் இது. இந்த நேரத்தில் உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரமும் இதுதான். உனக்கான நல்லது விரைவில் உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் சத்திய ஆசிர்வாதம்தான். நிச்சயமாக இந்த மாத முடிவிற்குள் ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். அதற்கான அறிகுறி இந்த மாத துவக்கத்திலிருந்தே உனக்கு தென்பட துவங்கிவிடும். மாத இறுதிக்குள் பல முக்கிய திருப்பங்கள், பல முக்கிய மாற்றங்கள், பல முக்கிய ஏற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதுநாள் வரை நீ சந்தித்த சோதனைகளும் போராட்டங்களும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும். ஓடோடி வந்து சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்லது நடக்க துவங்கிவிட்டது, என் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வர துவங்கிவிட்டது என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னை சுற்றி இருந்த துன்பங்களெல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் இதுதான். அப்படியும் உன்னை துன்பம் வந்து நெருங்கினாலோ
துன்பம் வந்து உன்னை தாக்கினாலோ மனப்போராட்டமாக இருந்தாலோ சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். பகலவனைக் கண்ட பனி போல உன்னை நெருங்கிய துன்பங்களும் துயரங்களும் வந்த இடம் தெரியாமல் வந்த வழியே தெரியாமல் மறைந்துவிடும். முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எனவே முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றியடைவதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்காகவும் முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். முயற்சி எடுத்தவர் என்றுமே தோற்றதே இல்லை. உனக்கு துணையாக நான் தான் இருக்கிறேனே, எதற்காக முயற்சிப்பதற்கே பயந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய்? உன் அப்பா இருக்கிறேன், உனக்காக அனைத்தையும் பார்த்து கொள்வேன். உன் முயற்சியில் நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அருகில் இருந்து என்னுடைய கை கொண்டு உன் கரத்தை தூக்கி உட்கார வைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது முயற்சிப்பதற்கே பயந்து கொண்டு இப்படியே நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உன் வாழ்க்கையை யார்தான் வெல்வது? சில பேர் அவர்கள் செய்யும் தவறை நம்மேல் சுமத்திவிட்டு நல்லவர்களாக அவர்கள் வேஷம் போடுவார்கள். இதுதான் உலகம் குழந்தையே. அப்படி உன்மேல் பழி சுமத்தினால் அந்த சமயத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நிதானமாக இரு. ஏனென்றால் சுமத்திய பழி தற்காலிகமானதுதான். உனக்கு அது தற்காலிகமானதுதான். ஆனால் அவர்கள் சுமத்திய அந்த பழி அவர்களுக்கு ஜென்ம ஜென்மமாய் பாவமாய் அவர்களை சூழ்ந்து இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். எனவே உன்மேல் சுமத்திய பழிக்காக வருந்தாதே. அது தற்காலிகமானதுதான். நீதான் தவறை செய்யவில்லையே, பின் எதற்காக கோபப்படுகிறாய்? உன்மேல் பழி சுமத்தினால் நீ தவறு செய்யவில்லை என்றால் அமைதியாக இரு. அனைத்தையும் பார்த்து கொள்ள நான் இருக்கும் பொழுது எதற்கு உனக்கு இந்த போராட்டமும் கோபமும், மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும்? ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட ஒரு நல்ல வழி இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த கதவு மூடப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு கதவு, பல கதவு மூடப்பட்டாலும் ஏதாவது ஒரு ஜன்னலையாக உனக்காக நான் திறப்பேன். உன் வாழ்விற்கு வழிகாட்டுவேன். பிரகாசமான வாழ்க்கையை உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அதற்கான வழியையும் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் வைத்துவிட்டு நான் காட்டிய அந்த வழியில், நான் காட்டிய அந்த பாதையில் நம்பிக்கையோடு, எந்த ஒரு பயமோ குழப்பமோ போராட்டமோ இல்லாமல் தைரியமாக உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வைக்கும் அடி ஒவ்வொரு அடியும் உன் வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கும். உனக்கு முன்னால் ஒரு பாதுகாவலனாக, பின்னால் ஒரு பாதுகாவலனாக நான் எப்பொழுதுமே உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் எந்த சறுக்கல்கள், எந்த தடங்கல்கள், எந்த தடைகள் எதுவும் உன்னை நெருங்காத வண்ணம் நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. கலங்காமல் வா. இந்த மாதத்தின் முதல் சுபவாக்கு உனக்காகவே சர்வ நிச்சயமாக உனக்கானதே. இந்த மாதம் முடிவதற்குள் உனக்கான ஒரு சுபமங்கள முடிவு நிச்சயமாக கிடைக்கும். உன் கனவு நிறைவேறும் நேரம் இது. ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு அடியாக வைத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. தெளிவான இலக்கு உனக்கு மட்டும் தெரிந்தால் போதுமானது. உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்தே காட்டலாம். நீ எங்கே சென்றாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நான் உனக்கு முன்பாக சென்று உன்னுடைய வேலையை முடித்து வைப்பேன். உன் வேலைக்கான அத்தனை வழிகளையும் உனக்கு தெள்ள தெளிவாக காட்டி வைப்பேன். நீ என்மேல் நம்பிக்கையுடன் இருப்பதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்திக் கொண்டே இருக்கிறாய்? உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் ஏன் இத்தனை குழப்பம்?
ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே என் பிள்ளையே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட. அந்த நம்பிக்கையை வீணடித்து விடாதே. உன்னுடைய அன்பு என்பது யதார்த்தமாக மனதிலிருந்து வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஆத்மார்த்தமான அன்பு. உன்னுடைய எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய நல்ல மனம் எனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். நீ என்றைக்கு என்னை அப்பா என்று நம்பிக்கையோடு சரணாகதியடைந்தாயோ அன்று இருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இது நாள் வரைக்கும் நான் உனக்கு எண்ணற்ற வரங்களையும் வாக்குகளையும் அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். அவை அனைத்துமே உன் வாழ்வில் பலிக்கப் போகும் வாக்குகள்தான். 100% உண்மைதான். ஆனால் அத்தனை வாக்குகளும் பலிப்பது, நிறைவேறுவது கண்டிப்பாக உன் கைகளில்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை எது தெரியுமா? அது உன்னுடைய மனம்தான். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள்தான். உன்னுடைய மனமும் எண்ணங்களும் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு இருந்தால் நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பாய். நம் வாழ்க்கைக்கு எது தேவையோ, நம் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். சாயப்பா அதை சேர்த்து வைப்பார் என்ற தீர்க்கமான நம்பிக்கை உன் மனதில் முதலில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிருப்பார்கள். இதுதான் உலக நியதியும் கூட. அதைதான் நானும் உன்னை பின்பற்ற சொல்லுகிறேன். உன் மனதை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையை வைத்துக்கொள் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அப்படியே பின்பற்றி எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையை உன் மனதில் வைத்து கொண்டால் நீ நினைப்பது போல எல்லாமே உன் வாழ்வில் மங்களகரமாகவே நிகழும், மங்களகரமாகவே நடக்கும். அப்படி நீ இருந்து பார்த்தால் உன்னுடைய தடைகள், தடங்கல்கள் எல்லாமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். அந்த படிகட்டில் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். வெற்றி என்னும் மகுடத்தை கூடிய விரைவில் சூடலாம். எது வந்தாலும், எது நிகழ்ந்தாலும் எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. என்ன சாயிநாதரே, தோல்வி வந்துவிட்டாலும் புன்னகையாக இருக்க சொல்கிறீர்களே? சொல்வது சுலபம்தான், ஆனால் செய்வது மிக மிக கடினம் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உன் கண்களை பார்த்தாலே எனக்கு நன்றாகவே புரிகிறது உன்னுடைய கேள்வி என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, உன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது. நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்வேன் என் பிள்ளையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? கடினம்தான். தோல்வி வந்தாலோ, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலோ முகத்தில் புன்னகையை வைத்திருப்பது கடினம்தான், சற்று கடினம்தான். ஆனால் சற்று முயன்று பார். உன்னுடைய வாழ்க்கையினான மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீயே நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் நிச்சயமாக காண்பாய். ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, உன் சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது, உன்னை நெருங்கவும் முடியாது. எது வந்தாலும் அது என்னிடம் அனுமதி பெற்ற பின்பே உன்னிடம் வந்து சரணடையும், உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு எதை கொடுத்தால் மகிழும், என் பிள்ளை வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் வாழ்வு சிறக்கும் என்பதை நான் சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையில் உன்னை நடைபயிற்சி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எல்லா ஒரு இக்கட்டான நிலைமையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். மற்றவர்களுக்கு தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் மட்டும் செய்து விடாதே.
சந்தோஷமும் பட்டுக்கொள்ளாதே. இப்படி செய்தால், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினால் அது உனக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும். உன் பிரச்சனை எதுவானாலும், உன்னுடைய சோதனை எதுவானாலும் அதில் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வில்லாத பிரச்சனை இருக்குமானால் அது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அனைத்திற்கும் தீர்வு என்னிடம் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ தேடி அலைந்து கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? நம்பிக்கையோடு பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை, பக்தி அனைத்துமே முழு மனதாக இருக்கட்டும் என் மீது. நான் உனக்கு எப்பொழுதுமே வழித்துணையாக, பக்கபலமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கு அழகிய வாழ்க்கை. எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை வாழ்க்கை. நீ எதிர்பார்க்காமல் இருந்தாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. அப்பொழுதுதான் நீ எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஏமாற்றமாக முடிந்துவிடும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்து பார். ஏமாற்றமே உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்துமே அப்பாவின் கட்டளைப்படிதான் நடக்கிறது, அப்பாவின் திட்டப்படிதான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு அன்பாக இரு. அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வில் இனிமையை உணரவே முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். உன் வாழ்க்கையை நான் இனிமையாக்குவேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. எப்பொழுதுமே தர்மத்தின் படி செல். எது வந்தாலும் தவறான பாதையில் மட்டும் செல்லாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். 8 திக்கிலும் இருந்து என்னுடைய கைகள் எப்பொழுதுமே உனக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்ப்பதை விட அழகாக உனக்கு மாற்றியமைக்க உன் சாயப்பா முடிவு செய்துவிட்டேன். இனி நான் நினைப்பது எல்லாமே உனக்கு நடக்கும். சாதகமாக நடக்கும். சர்வ நிச்சயமாக நடக்கும். இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது. அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் நிலைமை வரும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ வாழப்போகும் அந்த அருமையான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே இருக்கிறதே என்று யாராவது வருத்தப்படுபவர் இருக்கிறார்களா? துன்பம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்படுபவர்கள்தான் இவ்வுலகில் ஏராளமாக இருக்கிறார்கள். எனவே எது வந்தாலும் மனதை சமமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் சுகமாக நடக்கும். சுமையாக எதுவும் இருக்காது. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது.
உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய்.